Hi students, நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறது விஷாரத் பூர்வாத்தில் நவீன் கத்திய சைனிகா டூல போலா ராம்கா ஜீவ். ஸோ இந்த லெசனுடைய சாராம்ஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். போலா ராம்கா ஜீவ். ஸோ மீனிங் என்ன அப்படின்னா போலா ராமனுடைய லைஃப் உயிர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹரிசங்கர் பரசாயி. ஸோ இது எழுதினவர் யாருன்னா ஹரிசங்கர் பரசாயி. ஸோ இது வந்து ஒரு நகைச்சுவை கதையாக இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவருடைய லைஃப் அவருடைய உயிரை பற்றி ஒரு நகைச்சுவை உணர்வாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்றதான் இதிலே கதை உங்களுக்கு. லேக்கக் பரீட்சை, அதாவது ரைட்டருடைய இன்ட்ரோடக்ஷன். போலா ராம் கா ஜீவ் हिंदी के हास्य लेखक श्री हरिशंकर बरसाई जी की लिखी व्यंग्यात्मक कहानी है. ஸோ அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த போலாராம் கா ஜீவ்ன்றது ஹிந்தி ஹாஸ்ய லேக்கக், அதாவது நகைச்சுவை எழுத்தாளர் ஸ்ரீ ஹரிசங்கர் பரசாயால் எழுதப்பட்ட ஒரு நகைச்சுவை கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22 अगस्त 1924 को मध्य प्रदेश में इटारसी के निकट जमानी नामक गांव में हुआ था. ஸோ उत्तर प्रदेश मध्य प्रदेशல இருக்கிற ஒரு கிராமத்தில் பிறந்திருக்காரு. आपने नागपुर विश्वविद्यालय से हिंदी साहित्य में MA पास किया. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் நாக்பூர் யூனிவர்சிட்டியில் ஹிந்தி இலக்கியத்தில் MA பாஸ் பண்ணியிருக்காரு. आपको साहित्य अकादमी और मध्य प्रदेश सरकार का शिखर सम्मान प्राप्त हुआ. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அந்த இலக்கிய அந்த லிட்ரேச்சர் அகாடமி அவார்டும் அவர் மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் சர்க்கார்னா கவர்மெண்ட் மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டு ஒரு உயர்ந்த அவார்டு ஒரு இருக்கிறதுலே ஹையஸ்ட் அவார்டு அவருக்கு கிடைச்சிது. அதுதான் ஷிகர் சம்மான ஒரு உயர்ந்த அவார்டு அவருக்கு கிடைச்சிது. लेख परीक्षा அப்படினா இந்த கதையினுடைய சுருக்கம். बहुता सरकारी अधिकारी घूस लेने के आदी होते हैं. बहुतना मोस्टली सरकारी अधिकारी அதாவது கவர்மெண்ட் ஆபீசர் घूस लेने की லஞ்சம் வாங்கிட்டு தான் ஆதி होते हैं எல்லா விஷயங்களும் செய்வாங்க. घूस அப்படினா லஞ்சம். आदमी सरकारी कार्यालय तक बराबर चलते चलते मर भी जाता है. அதாவது ஆதமினானது ஏதாவது ஒரு பர்சன் கவர்மெண்ட்ல வேலை ஆகணும் அப்படின்னா அந்த சர்க்காரி காரியாலய் தக் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் வரைக்கும் பராபர் அடிக்கடி சல்தே சல்தே நடந்தே என்னவாங்களாம் மர்பி சாத்தாக இறந்தே போயிடுவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம காசு இல்லைன்னா எந்த ஒரு வேலையும் நடக்காது. மக்கள் உஸ்கா காம் கபி நஹி பண்டா. ஆனால் அப்படியே நடந்தாலும் அவங்களுக்கான வேலைன்னு பார்த்தா கண்டிப்பாக முடிஞ்சே இருக்காது. ஏன்னா அவங்க பணம் கொடுத்துருக்க மாட்டாங்க. इसी भ्रष्टाचार पर व्यंग का बाण चलाते हुए बरसाई जी ने यह कहानी लिखी है. அதாவது இந்த ஒரு கஷ்டமான விஷயத்தை பிரஷ்டாச்சாரம் இந்த ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை வியங்குக்கா வர்ண ஒரு நகைச்சுவை உணர்வோட கொண்டு போகிறது தான் பரசாயி ஜீனே யஹ கஹானி லிக்கி ஹை. அதை கொண்டு போகிறதுக்காக அதை புரிய வைக்கிறதுக்காக பரசாயிஜி என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு கதையை எழுதி மக்களுக்கு அதை புரிய வைக்கிறாரு. லேக் கா சாராங்ஷ போலாராம் கி மிருத்யு, அதாவது போலாராம் இறந்து போயிடுறாரு. ஸோ எப்போ இறந்து போறாரு, ஏன் இறந்து போறாரு? போலாராம் சர்க்காரி நௌக்கரி தா, அதாவது போலாராம் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் சேவா சே நிவృத்த हुआ. அவர் என்ன ஆயிட்டாரு, அவருடைய சர்வீஸ்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. பென்ஷன் பானே கி உம்மத்தி சே உஸ்னே பென்ஷன் கி அர்ச்சி பேஜி, அதாவது ஒரு பென்ஷன் கிடைக்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு, பென்ஷன் அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்றாரு. அர்ச்சி அப்படின்னா அப்ளிகேஷன், வேஜி அப்படின்னா அனுப்புறாரு. 5 साल तक सरकारी कार्यालय जाता रहा. ஆனால் என்ன பண்ணுறாரு, 5 years வரைக்கும் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருந்துகிட்டே இருக்காராம். 5 வருஷமா நடந்துகிட்டே இருக்காரு. மக்கர் பென்ஷன் நஹி மிலா, ஆனால் பென்ஷனும் கிடைச்சா மாதிரி தெரியல. உசே யஹ் மாலும் நஹி தாக்கி கூஸ் லே தேனே சே ஹி காம் பன்தா ஹை. அதாவது அவருக்கு என்ன தெரியலையா, யஹ் மாலும் நஹி தாக்கி அவருக்கு இந்த விஷயம் தெரியல என்னன்னா
கூஸ் தேனே சேஹி, லஞ்சம் கொடுத்தாதான் வேலை நடக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியாம போயிடுச்சு. கரீபி உசே சத்தானே லகி, ஏழை மக்கள் தான் இதனால வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஆகி ஏக் தின் வஹ் மர் கயா, ஆனா கடைசியா அவர் என்ன ஆயிட்டாரு, ஒரு நாள் இறந்தே போயிட்டாரு. ஜீவ் காயப் ஹுவா, ஸோ ஜீவனன் அவரோட உயிர் வந்து காயப் ஹுவா, ஜீவனா இந்த இடத்துல ஆத்மா அப்படின்னு ஆன்மான்னு சொல்றோம் இல்லையா, ஆன்மா வந்து மறைஞ்சிடுச்சு, அவரோட உயிர் வந்து மறைஞ்சிடுச்சு. காயப் அப்படின்னா மறைஞ்சிடுச்சு. அது என்ன, இது எப்படி வந்து நகைச்சுவையா சொல்றாருன்னு இதுல பார்க்கலாம். यमदूत बोलाराम के जीव को लेकर यमलोक की तरफ जाने लगा. ஸோ யமதூதன், யமன் இருக்கா இல்லையா, யமதூதன் என்ன பண்றானா, போலாராம் அவருடைய உயிரை எடுத்துட்டு யமலோக நோக்கி போய்கிட்டு இருந்தாராம். रास्ते में बोलाराम का जीव यमदूत को धोखा देकर गायब हो गया. ஆனா வழியில ராஸ்தே மேம்னா அப்படி கொண்டு போயிட்டு இருக்கும் போது போற வழியில போலாரமுடைய உயிர் வந்து யமதூதனை ஏமாத்திட்டு, தோகா தேக்கன்னா யமதூதனை ஏமாத்திட்டு காயப் ஹோகயா மறைஞ்சு போயிடுச்சான். वह यमदूत 5 दिन तक बोलाराम के जीव को ढूंढता रहा. ஆனா அந்த யமதூதன் என்ன பண்றான், 5 நாள் வரைக்கும் 5 டேஸும் போலாராமனுடைய உயிரை வந்து தேடிக்கிட்டே இருந்தாராம். मकर आना वह दूध जीव का पता नहीं लगा सका. ஆனா அந்த தூதனை இங்க யமதூதனை குறிக்கிறது. ஆனா அந்த யமதூதனால என்ன பண்ண முடியல, அந்த உயிரை வந்து கண்டுபிடிக்க, அந்த உயிர் எங்க இருக்குன்ற விஷயம் வந்து அவரால் கண்டுபிடிக்கவே முடியலையாம். யமலோகமே ஹங்காமா, ஸோ அந்த யமலோகத்துல என்ன குழப்பம் வந்து போயிட்டு இருக்கு. यमलोक में चित्रगुप्त ने यह ताड़ लिया कि बोलाराम का जीव अब तक यमलोक नहीं पहुंचा है. அதாவது யமலோகத்துல வந்து சித்திரகுப்தர் சொல்றாராம், யஹ தோடு லியாக்கி, அதாவது என்ன தாட் லியாக்கி அப்படின்னு என்னன்னா, ஸோ என்ன ஒரு வந்து திட்டுறாங்க, அது அவர்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, போலாராம் கா ஜீவ், போலாராமுடைய உயிர் அப் தக் இது வரைக்கும் யமலோக நகி பகுஞ்சாகை, யமலோகத்துக்கு வந்து சேரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்குறாங்க. அவர் யமதூது பி நகி லவுட்டாகை, அது மட்டும் இல்லாமல் யமதூதனும் இன்னும் வந்து சேரலையே அப்படின்னு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்து அந்த யமலோகத்தில் வந்து போய்கிட்டு இருக்கு. உஸ்னே யமராஜ் கோ யஹ கபர் தேத்தி, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த யமராஜுக்கு, அந்த யமதர்ம ராஜான்னு சொல்லுவாங்களே அவர்கிட்ட இந்த நியூஸை வந்து சொல்கிறாராம். இந்த நியூஸை யாருன்னா அந்த சித்திரகுப்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, உசி சமை அந்த டைமில் யமதூத் வஹாங் பகுஞ்சா, யார் வந்துட்டா, அந்த யமதூத் கீழே போய் அவரோட உயிர் எடுக்க போனாலே அவர் வந்து மேலே வந்துடுறாரு. उसने धर्मराज से बोलाराम के जीव के गायब होने की कथा सुनाई. அவர் என்ன பண்றாரு, தர்மராஜா கிட்ட போலாராமனுடைய உயிர் மறைஞ்சு போன கதையை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காராம். ஈசி சமய், ஸோ அந்த டைம்ல தான் நாரத முனி வஹாங் ஆயே, நாரத முனிவர் வந்து அந்த இடத்துக்கு வராரு. உன்ஹோனே சாரி கஹானி தியான் சே சுனி, அவர் என்ன பண்ணார், அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த எல்லா கதைகளையும் தன்னுடைய அப்படியே கண்களை மூடி வந்து தன்னுடைய தியானத்தின் மூலமா அது எல்லாத்தையும் என்ன நடந்ததுன்றதை அவர் வந்து கேட்டுக்கிறாரு. फिर बोलाराम का पता लेकर उसके जीव को ढूंढने के लिए पृथ्वी पर आए. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, போலாராம் பத்தியான விஷயங்களை வந்து கேட்டுக்கிட்டு பத்தாலேக்கர் அவருடைய விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு உஸ்கே ஜீவ்கோ அவருடைய அந்த ஆன்மாவை டூங்டுக்கேலியே தேடிட்டு பிருத்திவி பர் ஆயே இந்த பூமிக்கு கீழே இறங்கி வராராம். பூலோகமே நாரத், ஸோ அந்த நாரதர் முனிவர் பூலோகத்துல என்ன பண்றாரு, பூமியில नारद बोलाराम के घर गए तो उनको पता चला कि बोलाराम पेंशन के लिए 5 साल तक प्रयत्न करता रहा. ஸோ நாரத முனிவர் போலாராமுடைய வீட்டுக்கு போயிட்டு அங்க உன்கோ பத்தா சலாக்கி அவங்க கிட்ட விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, போலாராம் வந்து பென்ஷனுக்காக 5 இயர்ஸ் வரைக்குமே முயற்சி எடுத்துட்டு இருந்தாரு. அங்கிருந்து அவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. யாருக்கு, அந்த நாரத முனிவருக்கு. அவங்க வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. பத்தா சலாக்கி என்னன்னா, அவர் வந்து 5 வருஷம் வரைக்குமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாரு. பென்ஷன் நகி மிலா, அவருக்கு பென்ஷன் கிடைக்கல. அவர் கரீபிக்கே காரன் மர்கயா, அது மட்டும் இல்லாமல் அவர் ஏழ்மையின் காரணமாகவும் இறந்து போயிட்டாருன்ற விஷயம் வந்து நாரத முனிவருக்கு தெரிய வருது. போலாராம் கி பத்னி நே, போலாராமுடைய ஒய்ஃபு
நாரதுக்கோ அந்த நாரத முனிவரை சாது சமஜ்கர், அவர் வந்து ஒரு முனிவர் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு அதாவது வழிபோக்க அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவன் நினைச்சிட்டு உன்சே அவர்கிட்ட பென்ஷன் தில்வானேக்கு பிரார்த்தனாக்கி, அவர்கிட்ட என்ன பண்றாங்க, எப்படியாவது எங்களுக்கு பென்ஷன் கிடைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்றாங்களா, நீங்களாவது எனக்கு எப்படியாச்சும் கொஞ்சம் அந்த பென்ஷனை வாங்கி கொடுங்க. ஏன்னா நாரத முனிவர் அந்த அந்த வேஷம்லாம் போட்டிருக்கும் போது ஒரு முனிவர் மாதிரி இருப்பார் இல்லையா. ஈஸ் பர் நாரத் சர்க்காரி தஃப்தர் பகுஞ்சே. ஸோ இந்த விஷயத்தை கேட்டுட்டு அவர் என்ன பண்றார், நாரத முனிவர் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸை போய் ரீச் பண்றாரு. பென்ஷன் ஆஃபீஸ் மேம் நாரத். ஸோ பென்ஷன் ஆஃபீஸ்க்கு போறாரு இல்லையா, அங்கே போயிட்டு நாரத முனிவர் என்ன பண்றாரு, நாரத் சர்க்காரி தஃப்தர் மேம் சக்கர் காட்டனே லகே. நாரத முனிவர் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் சுற்றி சுற்றி வராரு, சக்கர் காட்டுன லகே, யார்கிட்ட பேசணும் அப்படின்னு சுற்றி சுற்றி வரும்போது ஏக் சபராசி நே நாரத சே கஹாக்கி பட் பாபு கோ தேக்கோ. அப்போ ஒரு அங்கே இருக்கிற ஒரு சர்வெண்ட், அங்கே வேலை செய்கிற ஒருத்தர் வந்து நாரத முனிவர் கிட்ட சொல்கிறாராம், பட் பாபுக்கோ படே பாபுக்கோ தேக்கோ, பெரிய மேனேஜர் படே பாபுனா பெரிய ஆஃபீஸரை போய் பாருங்க, உன்கோ குஷ் கரோ, அவரை சந்தோஷப்படுத்துங்க. சந்தோஷப்படுத்துங்கன்னா எப்படி, அவருக்கு காசு கொடுக்கறத பற்றி இங்கே சொல்ல வராங்க. லஞ்சம் கொடுத்தீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுவார். காம் ஹோ ஜாயேகா, உங்களுக்கு வேலையும் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. நாரத் படே ஆஃபீஸர்கே கமரே மேம் கையே. அப்போ நாரத முனிவர் என்ன பண்றாரு, அந்த பெரிய ஆஃபீஸர் இருக்காரு இல்லையா, அவருடைய ரூமுக்கு வந்து போறாரு. கமரே அப்படின்னா ரூம், அவருடைய ரூமுக்கு வந்து போனாரு. படே ஆஃபீஸர் நாரதுக்கு வீணா சாகனே லகே. அப்போ அந்த பெரிய ஆஃபீஸர் என்ன பண்றாரு, நாரத முனிவரோட கையில வீணை இருக்கும் இல்லையா, அவரோட வீணை எனக்கு வேணும் அப்படின்னு வந்து அது லஞ்சமா கேட்கிறாரு. ஈஸ் பர் நாரத் நே அப்பனி வீணா உன்கோ பேண்ட் கர்த்தி. ஸோ அதனால நாரத முனிவர் என்ன பண்ணிடுறாரு, தன்னுடைய வீணையை அந்த ஆஃபீஸருக்கு பரிசா கொடுத்துடுறாரு. அப்சர் நீ ஆஞா தீ, அது கிடைச்ச உடனே ஆஃபீஸர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு என்ன பண்றாராம், ஆஞா தீ ஆஃபீஸர் வந்து ஆர்டர் பண்றாரா, என்ன ஆர்டர் பண்றாரு, அவர் போலாராம் கே கேஸ் கி ஃபைல் உன்கே பாஸ் பகுஞ்சி. ஆஃபீஸர் வந்து அந்த சர்வன்ட் கிட்ட சொல்லி, அங்கே வேலை செய்கிறாரு இல்லையா அந்த கிளர்க், அவர்கிட்ட சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்ட உடனே அவர் கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாராம், போலாராமுடைய கேஸ் ஃபைலை அவர்கிட்ட கொண்டு வர சொல்லி சொல்லும்போது அந்த ஆஃபீஸரும் அவர்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறாரு. அதுதான் போலாராம் கே கேஸ் கி ஃபைல்னா கேஸ் ஃபைலை உன்கே பாஸ் அவர்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. அப்சர் நீ நிச்சய கர்னே கே லியே துபாரா நாம் பூச்சா. ஆஃபீஸர் வந்து இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக, அதுதான் நிச்சய கர்னே கே லியே, இன்னொரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக துபாரா நாம்னா செகண்ட் டைம் வந்து கூப்பிடுறாராம். उनको बहरा समझकर नारद जी ने जोर से कहा बोलाराम. ஸோ உன்கோ பஹரா சமஜ்கர், அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக நாரத முனிவர் என்ன பண்ணிட்டாராம், திருப்பி சத்தமா ஜோர்சே ரொம்ப சத்தமா அவரோட பேரை வந்து போலாராம் அப்படின்னு அந்த ஆஃபீஸர் கிட்ட சொல்றாராம். ஏன்னா அந்த ஆஃபீஸர் கேட்கறாலே ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அவரோட பேர் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு நாரதன் முனிவர் கிட்ட அந்த பெரிய ஆஃபீஸர் கேட்கும்போது போலாராம் வந்து அந்த நாரத முனிவர் என்ன பண்றாரு, சத்தமா வந்து போலாராம் அப்படின்ற கூப்பிடுறாராம். போலாராம் கா பத்தா லகா, சாரி ஜீவ் கா பத்தா லகா, அந்த உயிர் எங்க இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருச்சு. सहसा फाइल में से आवाज आई कि क्या पेंशन का ऑर्डर आ गया. சஹசா அப்படின்னா திடீர்னு சடன்லி அந்த ஃபைலுக்குள்ள இருந்து ஒரு சவுண்ட் வந்து வருதான், ஆவாஜ்னா சத்தம், சவுண்ட் வருது. என்ன, எனக்கு பென்ஷனுக்கான ஆர்டர் வந்துடுச்சா, அதுதான் பென்ஷனுக்கு ஆர்டர், ஹிந்திலையும் ஆர்டர்னே வரும், பென்ஷனுக்கான ஆர்டர் வந்துருச்சா. फाइल के अंदर छिपे बोलाराम के जीव ने नारद की आवाज को पोस्टमैन की आवाज समझकर ऐसा पूछा. அதாவது அந்த ஃபைலுக்கே அந்தர் சிப்பே, அந்த ஃபைலுக்கு உள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க போலாராம் கே ஜீவனே, போலாராமுடைய உயிர் வந்து நாரதுக்கே ஆவாஜ்கோ, இந்த நாரத முனிவரனுடைய சத்தத்தை, ஏன்னா எந்த சத்தம் ஒரு போலாராம் சத்தமா கூப்பிட்டாரு இல்லையா அந்த சத்தத்தை போஸ்ட்மேன் की आवाज समझकर ऐसा पूछा, அது போஸ்ட்மேனுடைய சத்தம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி அந்த போலாராமுடைய உயிர் வந்து கேக்குதான் ஃபைலுக்குள்ள இருந்து. नारद ने अपना परिचय देकर बोलाराम के जीव से कहा कि, அப்ப நாரத முனிவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு, பரிச்சை தேக்கனா தான் யாருன்னு சொல்லிட்டு போலாராம் கே ஜீவ் சே கஹா கி, போலாராமுடைய அந்த ஆன்மா கிட்ட சொல்றாராம், ஸ்வர்க மேம் துமாரா இன்சார் ஹோ ரஹா ஹை, ஸ்வர்க்கத்துல உன்னை பத்தியான
விஷயம்தான் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உன்னை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்சார் அப்படின்னா எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ எப்போ வருவ அப்படின்னு சொல்லிட்டு. போலாராம் கா ஜீவ் போலாக்கி. ஸோ அதை சொன்ன உடனே போலாராமுடைய உயிர் என்ன சொல்லுதான், பென்ஷன் கி அச்சியோங் மே அட்காஹோங், நான் அந்த பென்ஷன் அப்ளிகேஷனில் தான் இருக்கேன், நான் இங்கே தான் இருப்பேன். மைன் இன்கோ சோட்டுக்க நகி ஆ சக்தா, நான் இதை விட்டு வெளியே வர மாட்டேன் அப்படின்னு அந்த போலாராமுடைய உயிர் வந்து சொல்லுதான். ஸோ இதுலேருந்து விசேஷத்தா என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ராஷ்ட்ரிய பக்ஷி அதாவது நேஷ்னல் பேர்ட், ராஷ்ட்ரிய பசு நேஷ்னல் அனிமல், கீ தர அது மாதிரி பிரஷ்டாச்சார் ஆஜ் பாரத் கா ராஷ்ட்ரிய ரோக் ஹோ கயா. அதாவது இந்த மாதிரியான கெட்ட செயல்கள் எல்லாமே, பிரஷ்டாச்சாரம்னா எல்லா விதமான சமுதாயத்தில் நடக்கல எல்லா விதமான தீய செயல்களை பற்றி குறிக்கிறது. இது எல்லாமே இப்போ இந்த பாரதத்தினுடைய ஒரு தேசிய நோயாவே மாறிடுச்சு. அதுதான் ராஷ்ட்ரிய ரோக் அப்படின்னா நோயாவே மாறிடுச்சு. பரசாயே சாஹத்தே ஹைகி பாரத் குஸ் முக்த ஹோ ஜாயே. பரசாயோட விருப்பம் என்னன்னா, இந்தியாவிலிருந்து இந்த லஞ்சம்ன்றது ஒழிக்கப்படணும், அதுக்கு ஒரு முடிவு வரணும். அப்சோஸ் ஹைகி, ஆனால் இதில் கவலைக்குரிய விஷயம் என்ன, அப்சோஸ்னா கவலைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, கஹானிகார் கி கலா சஃபல் ஹுயி, அந்த கதாசிரியனுடைய கலை, அவர் சொல்ல வந்த அந்த கதைக்கான கலை வந்து வெற்றி பெற்றிருச்சு. மகர் ஆனா உன்கா உத்தேஷ்ய சஃபல் நஹி ஹுவா ஹை, அவருடைய நோக்கம் வந்து சக்சஸ் ஆகலை, வெற்றி பெறலை. அதாவது அவர் என்ன சொல்ல வந்தார், இந்த லஞ்சம் ஒழியணும்னு சொல்ல வந்தார் இல்லையா, அந்த நோக்கம் வந்து இன்னுமே நிறைவேறாமல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில்.